நீங்கள் நைட்டு தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பெட்டு பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டு முழிக்கிறீங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு இருட்டாக இருக்குது. படுத்தபடியே மேலே பார்த்து உங்கள் காதை ஸ்ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் ஏதாவது சின்ன சத்தமாவது கேட்குதா அப்படின்னு பயத்தோட கேட்குறீங்க. ஆனால் எப்படி ஒரு மிருகம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி எந்த சத்தமும் போடாமல் இருக்குமோ அதே மாதிரி உங்கள் ரூம் முழுக்க அமைதியாக இருக்குது. அப்போ உங்களோட கண்ணு ராத்திரியோட இருட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அது அட்ஜஸ்ட் ஆகியும் உங்களுக்கு இருட்டு மட்டும் தான் தெரியுது. அப்போ தான் உணர்றீங்க அது ராத்திரியோட இருட்டு கிடையாது, பெட்டுக்கு மேலே சாஞ்சு உங்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த உருவத்தோட இருண்ட கண்ணு அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐலஸ் ஜாக் அப்படிங்கிற கிரீபி பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐலஸ் ஜாக்குக்கு மனுஷ உருவம் இருக்கும் அண்ட் அதோட விக்டிம்ஸோட உடல் உறுப்புகளை தின்னுடும். ஐலஸ் ஜாக்கோட முக்காவாசி சித்தரிப்புகளில் ஐலஸ் ஜாக் ஒரு ஹூடி போட்டுட்டு ப்ளூ கலர் மாஸ்க் போட்டிருக்கும். அதோட பேருக்கு தகுந்த மாதிரியே ஐலஸ் ஜாக்குக்கு கண் இல்லாமல் அதுக்கு பதில் 2 டார்க்கான ஓட்டை இருக்கும் அண்ட் அதிலிருந்து கருப்பு கலர் ஒரு ஃப்ளூயிட் வரும். இந்த ஐலஸ் ஜாக்கோட மிச்சுன்ற பையனுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். மிச்சுங்கிற பையனுக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினாலாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. இவனோட ஃபேமிலியோட வீடு பறிமுதல் செய்யப்பட்டதுனால மிச் அவன் அண்ணன் எட்வினோட தங்கலான முடிவு பண்ணுறான். மிச்சோட அண்ணன் எட்வினுக்கு மிச் அங்கே வந்து தங்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ 10 வருஷமா மிச்சும் எட்வினும் ஒருத்தவங்க பார்த்துக்காததுனால மிச்சுக்கும் அங்கே போய் தங்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. மிச்சம் அவனோட அண்ணன் எட்வின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு அவனோட எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ணி முடிக்கிறான். அந்த வாரத்துக்கு அப்புறமேட்டு மிச்சுக்கு ராத்திரி 1 மணி போல அவன் வீட்டுக்கு வெளியில இலையெல்லாம் அசைகிற மாதிரி சலசலப்பு சத்தம் கேட்குது. ஒரு ரக்கூன் தான் சத்தத்தை உண்டாக்குதுன்னு நினைச்சிட்டு மிச் இதை பத்தி கண்டுக்காம தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மிச் இதை பத்தி எட்வின்ட்ட சொல்றான். எட்வின் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு ஆமா இது ஒரு ரக்கோட சத்தமா தான் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா அடுத்த நாள் மிச்சோட ரூம் ஜன்னல் திறந்து உள்ளே ஏதோ விழுந்த மாதிரி பொத்துன்னு சத்தம் கேட்குது. மிச் ஏஞ்சி ரூமை சுத்தி முத்தி பார்க்கறான். ஆனா அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதனால அவன் மறுபடியும் தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில மிச்ச எட்வின் பார்க்கும்போது எட்வின் அவன் கையில வச்சிருந்த காஃபி கப்பை கீழே போட்டுறான். என்னாச்சுன்னு மிச் கேட்கும்போது எட்வின் பக்கத்துல அந்த ஒரு கண்ணாடி எடுத்து மிச்சை நோக்கி காட்டுறான். மிச் கண்ணில் தன்னை தானே பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவன் கண்ணத்துல ஒரு பெரிய காயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்றான். மிச்சோட அண்ணன் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. மிச்சோட கண்ணத்துல அந்த காயத்தை செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டாக்டர் மிச் நைட்ல ஸ்லீப் வாக் பண்ணியிருப்பான், அதாவது தூக்கத்திலே நடந்திருப்பான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் மிச்சுக்கு காட்டின விஷயத்தை பார்த்து அவன் உறைஞ்சு போயிடுறான். வேற ஏதாவது காயம் இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் மிச்சோட ஷர்ட்டை தூக்கி பார்க்கும்போது மிச்சோட கிட்னி இருக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆழமான கீறல் தைக்கப்பட்டிருந்ததை டாக்டர் மிச்சுக்கு காட்டுறாரு. மிச் இதை பார்த்து உறைஞ்சு போய் டாக்டரை உத்து பார்க்குறான். அப்போ டாக்டர் சாரி மிச், எப்படின்னு தெரில, ஆனால் எப்படியோ உன்னோட கிட்னி நைட்டு காணா போயிருக்குன்னு சொல்றாரு. டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அடுத்த நாள் மிட் நைட் அப்போ மிச் எழுந்திரிக்கும் போது ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்க்குறான். மூக்கு வாயெல்லாம் இல்லாமல் டார்க் ப்ளூ கலரில் ஒரு மாஸ்க் போட்டுட்டு பிளாக் கலரில் ஒரு ஹூடி போட்டுட்டு ஒரு உருவம் மிச்சை ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்ததை இவன் பார்க்குறான். மிச்சம் ரொம்ப பயமுத்துனது அந்த உருவத்துக்கு கண்ணே இல்லை அப்படின்ற விஷயம்தான். அந்த உருவத்துக்கு கண் இருக்க வேண்டிய இடத்துல டார்க்கா எம்டி ஐ சாக்கெட்ஸ் மட்டும் இருந்திருக்கு. அண்ட் அதுலேருந்து கருப்பு கலரில் ஒரு லிக்விட் ஊற்றி இருக்கு. அண்ட் அப்போ மிச் பக்கத்தில் இருந்த அவனோட கேமராவை எடுத்து இந்த உருவத்தோட ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த உருவம் மிச் மேலே பாஞ்சு அவன் நெஞ்சை கிழிச்சு அவன் லங்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுது. அண்ட் அப்போ மிச் அந்த உருவத்தோட மூஞ்சில உதச்சிட்டு அவன் பர்ஸ் எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியில ஓடுறான். அந்த நைட் நேரத்தில் அவன் அண்ணன் வீட்டை விட்டு வெளியில ஓடிடுறான். அண்ட் ரொம்ப தூரம் போய் அவன் அண்ணன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டை ரீச் பண்ணுறான். அண்ட் அப்போ ஒரு கல்லு தடக்கி கீழே விழுந்து மயக்கம் அடைகிறான். மிச் கண்ணை திறக்கும் போது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மிச்சை ஏற்கனவே ட்ரீட் பண்ண டாக்டர் அவங்க இருந்த ரூமுக்கு வந்துட்டு மிச் கிட்ட என்கிட்ட ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, உனக்கு பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே மைனர் இன்ஜுரிஸ் தான், குணப்படுத்திட்டோம், கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு மிச் பெருமூச்சு விடுறான். அப்போ டாக்டர் பேட் நியூஸ் என்னன்னா, உன்னோட அண்ணனை ஏதோ ஒன்று கொண்டுடுச்சு, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மிச்சோட அப்பா அம்மா வந்து மிச்சை பிக்கப் பண்ணிட்டு இவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக எட்வின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மிச்சம் அவனோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் பேனிக் ஆகாமல் அமைதியாகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு மிச்சம் அவனோட கேமராவை எடுத்துகிட்டு வெளியில் வரான். ஆனால் அப்போ அப்படி நின்றுறான். அவன் ரூமுக்கு வெளியில் இருந்த ஹால்வேல அவன் அண்ணனோட டெட் பாடியையும் அதுக்கு பக்கத்தில் சின்னதாக எதையும் பார்க்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்துட்டு இவன் அப்பா அம்மாவோட காரில் ஏறிடுறான். மிச்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் அண்ணனோட டெட் பாடியை பற்றின விஷயத்த அவன் அப்பா அம்மாட்ட சொல்லாமே வரான். அதுக்கப்புறம் அவன் கையில் இந்த பொருளை பார்த்துட்டு அவன் ஆல்மோஸ்ட் வாந்தி எடுக்கிற அளவுக்கு போயிடுறான். ஏன்னா அவன் கையில் வச்சிருந்தது இவன் கிட்ட திருடப்பட்ட அந்த கருப்பு கலர் லிக்விட் ஒழுகிட்டு இருந்த
பாதி சாப்பிடப்பட்ட இவனோட கிட்னி. நிறைய கிரீபி பாஸ்தா மாதிரியே இந்த கதையும் ஒரு பிக்சர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. அண்ட் அந்த பிக்சர் தான் இது. ஐலஸ் ஜாக்கோட பிக்சர் கதைக்கு பின்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹூட் போட்டு வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற கேரக்டர்ஸ் புராண கதைகளில் காமனான விஷயம். அண்ட் யூரோப்பியன் மித்ஸில் இது ஒரு டெவிலையோ இல்லை கிரிம் ரீப்பரையோ குறிக்கும். ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் பேசப்படுற இடத்துல உள்ள போகிமேன், அதாவது பூச்சாண்டி மாதிரியான மித் தான் எல் கோகோ. அண்ட் இந்த எல் கோகோ மாதிரி தான் இப்போ பார்த்த கிரீபி பாஸ்தாவில் உள்ள ஐலஸ் ஜாக்கும் ஹூடி போட்டுட்டு நைட்டு அதோட விக்டிம்ஸோட பெட்ரூமில் போய் பயமுறுத்தும். பழைய அர்பன் லெஜெண்ட்ல இருந்து ஐலஸ் ஜாக்கோட கதையில் இருக்கிற இன்னொரு எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் தெஃப்ட். தனியாக டிராவல் பண்ணுறவங்களோ இல்லை ஹிச் ஹைக்கர்ஸ், அதாவது லிஃப்டிகேட்டே டிராவல் பண்ணுறவங்களோ கடத்தப்பட்டு அவங்களோட உடல் உறுப்புகளை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அண்ட் இந்த ஐலஸ் ஜாக் இந்த பயத்தை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு கிரீபி பாஸ்தா. சாரி மிச், எப்படின்னு தெரில, உன்னோட கிட்னி உன்னோட லெஃப்ட் கிட்னி எப்படியும் நைட்டு காணாமல் போயிடுச்சு. டாக்டர் ட்ரீட் பண்ணுறாரு. பார்த்துட்டு ஓகே எப்படின்னு தெரில, இந்த கிட்னி மட்டும் காணும், அதொன்றும் பரவாயில்ல வச்சுக்க சொல்லி நான் சொல்லிட்டாரு. அவன் ரூமுக்கு வெளியில் இந்த ஹால்வேல அவனோட அண்ணனோட டெட் பாடியும் அதுக்கு பக்கத்தில் ஏதோ சின்னதாக இருந்திருக்கு மிச் பார்க்குறான். அவன் அதை எடுத்துட்டு அவனோட அப்பா அம்மாவோட காரில் ஏறிடுறான். நைஸ். செத்து கிடக்கணும் அண்ணன் தானே, செத்துட்டியா, சரி ஓகே ஓகே. அதெல்லாம் பக்கத்தில் ஏதோ மின்னது எடுத்து இதுவா, சரி சோ என்னன்னு பார்த்துட்டு எடுத்ததா பார்த்துப்பான். என்ன அது கிட்னி மாதிரி இருக்கு நம்மளோடதா, சரி சரி சொல்லிட்டு இந்த கதையை நான் நரேட் பண்ணும்போது இந்த அண்ணனோட டெட் பாடியை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்து கிட்னி எடுத்தது, அப்புறம் டாக்டர் வந்து உங்கள் கிட்னி நைட்டு காணாமல் போச்சு, அதை மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த விஷயம் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள்.